ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி பச்சைப்பயிறு கடையல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். அதை முதல்ல வறுத்து எடுத்துக்கோங்க. நாம் பச்சைப்பயிரை வறுக்காமல் கூட செய்யலாம், ஆனால் வறுத்து எடுத்தால் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அது கூட பச்சை மிளகா 4 எடுத்திருக்கேன். சில பற்கள் பூண்டு எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அது கூட வாட்டர் சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சைப்பயிறுக்கு 3 கப் வாட்டர் சேர்த்துருக்கேன். அதை குக்கரில் மாற்றிக்கலாம். அதுக்கு மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போது 6 விசில் விடுங்க. பச்சைப்பயிறு நல்லா வேகணும். இப்போ 6 விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நீங்களாக விசில் எடுக்காதீங்க, ப்ரெஷர் போகிற வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்ம மத்து எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கடைஞ்சிட்டோம். இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தாளிப்பு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணோன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது கூட 4 காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் முதல்ல குக்கரில் தக்காளி போட்டதுனால நான் இதில் தக்காளி ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் இதில் ஆல்ரெடி காஞ்ச மிளகா சேர்த்ததுனால காரம் எக்ஸ்ட்ரா தெரியுன்றதுனால நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சைப்பயிறு கடையலை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விடுங்க. நாம் இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதாங்க, சுவையான பச்சைப்பயிறு கடையல் ரெடி ஆகிடுச்சுங்க. பச்சைப்பயிரில் அதிக அளவு சத்து இருக்கிறதுனால இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வாரத்தில் ஒரு முறையாச்சும் இதை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. இப்படி செஞ்சால் பசங்களும் சாப்பிடுவாங்க. இது ஒரு அருமையான ஈஸியான டிஷ்ஷுங்க. இது சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷை பார்த்தீங்கள்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி பொருட்களும் இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பொருட்கள் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணிக்கோங்க.